Good evening, Harish. Harish, இருக்கிறீங்களா? Harish, இருக்கிறீங்களா? Yes. எங்க வீடியோவை காணையில? பக்கா இருக்கு மிஸ். வீடியோ ஆன் பண்ணது இல்லையா? அவா அவா தப்பா வீடியோ தப்பா வீடியோ தப்பா வீடியோ தப்பா அவட வீடியோவா அவட வீடியோவா இல்ல என்னுடைய வீடியோ வந்துட்டு அவளா இல்ல சொல்லு வீடியோ போடல என்ன இருக்கு என்ன வெளியே போடுது வெளியே போடுது என்ன சொல்றா இப்ப வெளியே போடுது ஓ வேலை செய்யலையா வேலை செய்யுது போடு என்ன என்ன என்னாச்சு ஹரிஷுக்கு என்னாச்சு? தெரியல சரியா இப்ப சரிதானே இப்ப சரி தானே வீடியோ ஃபைல் சொன்னீங்க ஏன்? ஸ்ட்ரக் ஆனான்னு இப்ப சரி போல மிஸ் தெரியுதானே உங்களுக்கு அவர எஸ் தெரியுது. இப்போ ஓகே சரி சரி படிக்கும் ரைட். அப்படி பாருங்க இன்னைக்கு நாங்க என்னது எஸ்ஏ எழுத நாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் உங்களோட பேப்பர்ஸ்ல வர ஒரு ஹெடிங் தான் சுற்றாடலை பாதுகாப்போம், இல்லாட்டிக்கு சுற்றாடலும் நாமும் என்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வந்தா எப்படி எழுதுவீங்க? என்னது பாயம் எழுதுறது, எஸ்ஏ ரைட்டிங், சரி எஸ்ஏ ரைட்டிங் கட்டுரை எழுதுறது. ஸோ அதுதான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். சரியா? ரைட். அப்ப சுற்றாடலும் நாமும் என்றா என்ன ஹரிஷ்? என்னத்தை பற்றி எழுத சொல்லி கேக்கினா? சுற்றாடல் இல்லாட்டி சுற்றாடலை பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னா நீங்க என்னத்தை பற்றி எழுத வேணும்? எஸ்ஐ என்னத்தை பற்றி எழுத வேணும்னு கேட்கிறேன். எஸ்ஏ தான் என்னதை பற்றி எழுத வேணும்? சூழலை பற்றி எழுத வேணும். சூழல் மாசடியாம பாதுகாக்கிறது எல்லாமே அதுக்குள்ளதான் வேற. ரைட்டா? சுற்றுச்சூழல் பாதுகாப்போம் இல்லாட்டி சுற்றாடலை பாதுகாப்போம் அந்த மாதிரி ஹெடிங்ல வருதுன்னு சொன்னா நீங்க சுற்றாடலை எப்படி பாதுகாக்கிறேன்னு சொல்லித்தான் அதுல நீங்க எழுத வேணும். சரியா? ஸோ அதுக்குரிய சில என்ன சொல்றது எப்படி எழுதலாம்ன்றது நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். சரியா? அதுக்கு முதல்ல நாங்க செய்யறத இருக்கா செய்வோம். என்னது ஒரு ஸ்டோரி ஒண்ணு பார்ப்போம். தமிழ் ஸ்டோரி ஒண்ணு பார்க்க போறோம். ரைட். தமிழ் ஸ்டோரி ஒண்ணு பார்ப்போமா? தமிழ் ஸ்டோரி ஒண்ணு பார்த்துட்டு ஸ்டார் ஆயிட்டான். ரைட். கேக்குதா? சவுண்ட் கேக்குதா ஹரிஷ்? எஸ் ரைட்.
வெளில வரவே மாட்டேங்குதே. ஆனா இதை விட்டுட்டு போக மனசும் இல்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சாக்கடையில குதிக்க போறியா? யாரோட எலும்பு தொலைஞ்சு போச்சோ அவங்கள இது மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ண கூடாது. எலும்பு தொலைஞ்சு போயிடுச்சா? யாரோடையது? என்னோடையதுதான். எலும்பு தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட உனக்கு எதுவுமே ஆகல பாரு. அட, நீ என்ன பேசுற? என்னோட உடம்புல இருக்கிற எலும்பு கிடையாது. நான் எந்த எலும்பு சாப்பிட்டுட்டு இருந்தனோ அந்த எலும்பு இப்ப சாக்கடையில விழுந்துடுச்சு. எலும்பை எடுக்கத்தான் நான் ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், தெரியுமா? இவ்வளோ நேரம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கூட உன்னால அதை எடுக்க முடியலையா? அப்புறம் உன்னால முடியுமான்னு என்ன கேக்குறியா? உன் நேரத்தை நீ மீனடிக்காத. அப்படியா? அப்ப நான் என்ன பண்றது சொல்லு. இப்ப உன்னால ஒரு வேலை பண்ண முடியும். நான் எது வேணாலும் செய்வேன், சொல்லு. நான் என்ன செய்யணும்? இந்த எலும்பை பத்தி நீ மறந்து போயிடு. ஓ, அது எலும்பாச்சே, அதை என்னால மறக்கவும் முடியாது. முடிஞ்சு போன விஷயத்த பத்தி கவலைப்படாம இருக்கிறது தான் நல்லது. என்னாச்சு? உங்க 2 பேருக்குள்ள பெரிய சண்டை நடக்கிற மாதிரியே தெரியுதே. என்ன விஷயம்? என்னைய மாதிரி புத்திசாலி உங்களுக்கு நிச்சயமா உதவ முடியும், சொல்லுங்க. அது என்னாச்சுன்னா, இந்த டாகி ஒரு எலும்பை கொண்டு வந்துச்சா, அது தவறி இந்த சாக்கடைக்குள்ள விழுந்துடுச்சு. அதை எங்களால வெளியில எடுக்கவே முடியல. ஓ, இதான் விஷயமா? என்ன இதுதான் விஷயமான்னு கேக்குற? இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் ஒரு எலியை பிடிச்சேன். அதுவும் இந்த மாதிரி சாக்கடையில விழுந்துடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு பொருள் இந்த மாதிரி கை விட்டு போயிடுச்சுன்னா கஷ்டத்தை மறக்கிறது ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுதா? நண்பா, என்னுடைய கஷ்டத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியுதுல? இந்த எலும்பை எடுக்கிறதுக்கு உன்னால உதவி செய்ய முடியுமா? நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். ஓஹோ, இது வெளியே வர மாட்டேங்குதே. எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே, இதெல்லாம் நடக்காத காரியம், வீண் வேலை. அதனால்தான் நான் இதுக்கு முயற்சியே பண்ணல. நீ ரொம்ப பாவம்பா. இந்த எலும்பை என்னால எடுக்கவே முடியல. நீயும் இந்த எலும்புக்காக உன் நேரத்தை வீணடிக்காத. இந்த எலும்பை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஹோ, உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ புத்திசாலி கிடையாது, அதுதான் காரணமே. ஆமா பப்பி, உனக்கு என்ன ஆச்சு? என்னுடைய எலும்பு சாக்கடைக்குள்ள விழுந்துடுச்சு. கவலைப்படாத, நாங்க உனக்கு உதவி செய்யறோம். என்னது? நீங்க உதவி பண்ண போறீங்களா? எங்களாலே முடியல, நீங்க எப்படி எடுக்க போறீங்க? நாங்க உங்களை விட பலசாலிங்க. எங்களாலே முடியல, உங்களால எப்படி முடியும்? நீங்க சின்ன சின்ன எறும்புங்க, எப்படி முடியும்? இருந்தாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி தான் பாக்குறோமே. முயற்சி தானே, பண்ணுங்க பண்ணுங்க. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நீங்க தோக்கறதையும் நான் பாத்துட்டு போறேன். என்ன பண்றது? நண்பர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கெட்டியா பிடிப்போம். நாங்க எங்களோட முழு சக்தியால இத புடிச்சுக்கிறோம். இழுத்து புடி ஐலசா, 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 இழுத்து புடி ஐலசா. ஆஹா, நண்பர்களே, உங்களுடைய இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஓ, என்னால இதை நம்பவே முடியல, தெரியுமா? இந்த எறும்புங்களாம் சேர்ந்து கலக்கிட்டாங்க. நண்பர்களே, அப்படி நீங்களும் எங்கள மாதிரி ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா இந்த எலும்பு ரொம்ப சுலபமா வெளியெடுத்திருக்கலாம். நீங்க ஏன் தோல்வி அடைஞ்சீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா முயற்சி பண்ணீங்க. நீ ரொம்ப சரியா சொன்ன. ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தோம்னா அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும், புரியுதா? ரைட், இப்ப ஹரிஷ் கதை சொல்லுங்க பாப்போம். படிவா கேட்டுட்டு இருந்தீங்க, கதை சொல்லுங்க பாப்போம். ரைட், பேக்ரவுண்ட் கதை போகட்டும், நீங்க சொல்லுங்க. வா, ரைட். சொல்லுங்க, என்ன நடக்குது? ஈகிள் வந்தது.
கழுகு வந்து பறந்து வருது. முதல்ல என்ன செய்யுதுன்னு பாருங்க. இது இல்ல. ரைட், ஒரு கழுகு கொண்டு இருக்குது. என்ன செய்யுது கழுகு? ஈகளுக்கு பைனிக்குலர் பார்த்தது. ஈகிள் வந்து என்னது பசியில இருக்குது. பசியில இருந்து கொண்டு என்னத்தை பாக்குது? நாய் பாக்குறது. என்னத்தால பாக்குது? நாய்க்கு எலும்பு. எலும்பு. நாய் கொண்டு போற எலும்பை பார்த்துட்டு என்ன செய்யுது? நடக்குது. என்ன நடக்குது? நாய்க்கு புக்கை வச்சுட்டு ஸ்கிரீனை பார்த்துருக்க வடிவ சொல்லுங்க பாப்போம். கதை சொல்லுங்க. தெரியல. புக்கை வைங்க. புக்கை மூடுங்க. கெரியா மூடுங்க. ரைட், ஸ்கிரீனை பாருங்க. ஸ்கிரீனை பார்த்து சொல்லுங்க என்ன நடக்குதுன்றத சொல்லுங்க. ஈகளுக்கு பார்த்தது. ஈகிள் ஒரு நாய்க்குட்டி. ஈகளுக்கு பார்த்தது. ஈகளுக்கு எலும்புகள் தூக்கிது. ஈகிளுக்கு பசியா இருந்தது. அது அந்த நாயை பார்த்தது. நாய் என்ன வச்சிருந்தது? போன். எலும்பு. என்னன்னு சொல்லணும்? எலும்பை வைத்திருந்தது. கழுகு பறந்து வந்து என்னன்னு சொல்லணும்? திருப்பி சொல்லுங்க. சொல்றத திருப்பி சொல்லணும். கழுகு பறந்து வந்து காருக்கு பறந்து வந்து நாயின் எலும்பை எலும்பாய் போயிட்டது. தூக்கி கொண்டு போனது. போகும்போது என்ன நடக்குது? காரில் அடிபட்டு அடிபட்டு விட்டது. ரைட். அப்ப இந்த எலும்பு எங்க போயிட்டுது? எலும்பு அந்த துளைக்குள்ள போய்விட்டது. துவாரத்துக்குள் போய்விட்டது. இப்ப என்ன செய்யுது நாய்? அதை எடுக்க முடியாது. முயற்சித்தது. மிஸ் சொல்றத திருப்பி சொல்லுங்க. மிஸ் சொல்றது வசனத்தை திருப்பி சொல்லுங்க. நாய் அந்த எலும்பை எடுக்க முயற்சித்தது. இப்ப யார் வாரது? பூனை அங்கு வந்தது. பூனை அங்கு வந்தது. சொல்லுங்க. நாய் இருந்தது. நாயிடம் என்ன கேட்டது? ஹெல்ப் பண்ணுங்க பூனை. எனக்கு உதவி செய்யுங்க இந்த எலும்பை எடுக்கிறதுக்கு. ஆனா என்ன கேக்குற? உதவி செய்யுங்க பூனை. பூனை என்னத்துக்கு உதவி செய்யுங்க? இந்த எலும்பை வெளியில எடுப்பதற்கு. எஸ். அது பிறகு என்ன சொல்ற? பூனை என்னால முடியாதப்பா அப்படின்னு சொல்ற. சொன்ன பிறகு யார் வாரது? அணில். அணில் அங்க வார. அணில் வந்து என்ன சொல்றார்? நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி என்ன செய்யற? அத போயிட்டு எடுக்கிறார். ஆனா அத எடுக்க முடியவில்லை. எப்படி சொல்லணும்? எடுக்க முடியவில்லை. அதுக்கு பிறகு யார் வாரது? எறும்புகள். எறும்புகள் வந்து என்ன கேட்கினாம்? ஏன் சோகமா இருக்கிறீங்கன்னு கேட்கிறேன். என்னன்னு கேட்கினா? ஏன் சோகமா இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கினாம். கேட்க என்ன சொல்றாரு? எங்களை எலும்பு எடுக்க முடியல, எங்களுக்கு எனக்கு இந்த எலும்பு எடுக்க உதவி செய்யுங்க. என்னென்ன கேக்குற? உதவி செய்யுங்க. அப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் எலும்பை வெளியே எடுக்க உதவி செய்தாங்க. அப்ப இந்த கதையில இருந்து என்ன சொல்லினா, நாங்க சேர்ந்து செயல்பட வேணும். ஒற்றுமையா செயல்பட்டா அதுல ஒரு பலன் கிடைக்கும் சொல்லிடும். சரியா? ரைட். ஓகே. இன்னைக்கு நாங்க தேர்ட் டேர்ம் பேப்பர்ஸுகளை பார்த்துட்டு ஹரேஷ்
ரைட்டா? 3 term பேப்பர்ஸ்களை செய்ய போறோம். 3 term பேப்பர்ஸ் செய்துட்டு நாங்க அந்த லீவுக்குள்ள நாங்க என்ன செய்வோம், கட்டுரை எழுதுறதுகளை ஒருக்கா பார்ப்போம். சரியா? கட்டுரை கவிதை எழுதுறத பார்ப்போம். ரைட். இது பழைய கல்வி அலுவலகம் வடமராட்சி பேப்பர் ஒன்று இருக்கு. வடமராட்சி பேப்பர் ஒரு அன்னைக்கு செய்வோம். ரைட், ஓகே. வடமராட்சி என்ன போடுங்க. வடமராட்சி 2023 2024 போடுங்க. ஹெடிங்க போடுங்க. போட்டுட்டு பகுதி 1 போடுங்க. ரைட்டா? எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். ரைட். மிஸ் காட்டுறதை மட்டும் கேள்வியே எழுதுங்க. முதலாவது கேள்வி போடுங்க. முதலாவது கேள்வி போடுங்க. முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி இது இப்படி எழுதுங்கவா. காடு என்ற சொல்லின் ஒத்த பதம். இதுதான் முதலாவது கேள்வியா? இங்கால எழுத வேண்டாமா? காடு என்ற சொல்லின் ஒத்த பதம் முதலாவது. அதன் ஆப்ஷன்ஸுகள் எழுதி வைங்க, பிறகு ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ஆப்ஷன்ஸுகள் எழுதி வைங்க, பிறகு நீங்க ஆன்சர் பண்ணலாம். இல்லாட்டி ஆன்சர் தெரிஞ்சா எழுதி கொள்ளுங்க. இல்லையான்னு சொன்னா ஆப்ஷன்ஸை மட்டும் எழுதி வச்சு கொள்ளுங்க. முதலாவது கேள்விக்கு ரைட். அடுத்த கேள்வி, மேனி என்ற சொல்லின் பொருள். இரண்டாவது கேள்வி, மேனி என்ற சொல்லின் பொருள். மிஸ் ஏன் உங்களுக்கு எழுதத்தானு சொன்னா எழுத்து உறுப்பா எழுத பழக வேணுமென்றதுனாலதான் மிஸ் எழுதத்தானே. இல்லைன்னு சொன்னா போட்டோ காப்பி எடுத்து தரலாம். பட் நீங்க இன்னும் தமிழ் எழுத பழக வேணும். அதனாலதான் தாரன். நீட்டா எழுத வேணுமா? கொப்பில நீட்டா எழுத வேணும். ஹரிஷ் மிஸ் காப்பி பாப்பேன். மிஸ் ஏசி போடுவேன். பிறகு எல்லாம் குப்பையா எழுதிருந்தா ஏச்சு விழும். ரைட்? அழகா எழுத வேணும். அதனாலதான் உங்களுக்கு எழுதத்தார். இல்லைன்னு சொன்னா போட்டோ காப்பி எடுத்து செய்யலாம். பட் நீங்க தமிழ் எழுத்து கொஞ்சம் உறுப்பா எழுத வேணுமென்றதுனாலதான் மிஸ் எழுதத்தார். ரைட்? ரெண்டாவது கேள்வி எழுதிட்டீங்களா? எஸ். அதோட ஆப்ஷன்ஸுகளையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. வா, நாளையும் எழுதி கொள்ளுங்க. 1 2 3 4 சொல்லி போட்டு நாளையும் எழுதுங்க. அடுத்தது, ஆசை என்பதன் எதிர்ச்சொல். மூன்றாவது கேள்வி, இலக்கங்கள் போட மறக்க கூடாது. குப்பைத்தனமா எழுதிடக்கூடாது. ரைட்? காப்பி பார்க்க அழகா இருக்க வேணும். ஆசை என்பதன் எதிர்ச்சொல். ஆப்ஷன் சொல்லியாச்சா? எஸ். புலி வேகமாக பாய்ந்தது என்பது அது கலப்பு வாக்கியமா, தனி வாக்கியமா, கூட்டு வாக்கியமா, கதம்ப வாக்கியமா? வாக்கிய வகைகள் பார்த்தனாங்க தானே? எஸ், அது எழுதுங்க. அப்ப நீட்டா எழுத வேணும் ஹரீஷ். ஒருக்க அந்த அப்புறம் 5 கேள்வி எழுதி போட்டு உங்களை எழுத்து ஒருக்க பார்த்துட்டு தான் மிஸ் திருப்பி உங்களை எழுத வைப்பனா. ரைட், 5 கேள்வியும் அப்படி எழுதுறீங்கன்னு பார்த்துட்டு தான் மிச்சத்தை எழுதலாம். புலி வேகமாக பாய்ந்தது என்பது வடிவாருங்க. மேசில வடிவாருங்க. கொப்பி மடிக்க கூடாது. கொப்பியை விரிச்சு வச்சிருக்க வேணும். சேரை கொஞ்சம் முன்னுக்கு போடுங்க. முன்னுக்கு போட்டு அழகா இருங்க. சரியா? வடிவா இருக்கணும். சேருக்கும் டேபிளுக்கும் இடையில இடைவெளி இருக்காதபடி கிட்ட தள்ளிடுங்க. அப்பதான் நிமிர்ந்து இருக்கலாம். அடுத்தது, புலவர்கள் என்பது ரைட். இந்த 5 கேள்வி எழுதிட்டீங்கன்னு சொன்னா 5 கேள்வியும் எனக்கு ஒரு போட்டோ எடுத்து விடை மட்டும் எழுதலாம். விடை தெரிந்தா விடை எழுதலாம். இல்லைன்னு சொன்னா ஆப்ஷன்ஸ் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஆன்சர் உங்களுக்கு மிஸ் தான் சொல்லுவேன். அஞ்சு கேள்வி முடிச்சிட்டீங்களா? எஸ்.
ஓகே, இப்ப ஒரு மிஸ்ஸுக்கு அனுப்புங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க பாப்போம் உங்களோட எழுத்த பாக்குறதுக்கு. மட்டும் எழுதுவேன். ஆ இதை மட்டும் எழுதுவேன். விடைய மட்டும் எழுதுங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு காப்பி அனுப்பி விடுங்க பாப்போம். குயிக்கா அனுப்புங்க பாப்போம். தோல்வியா மிஸ்? கேள்வி விடையெல்லாம் உங்களோட காப்பியை மிஸ்ஸுக்கு அனுப்புங்க. இப்ப நீங்க எழுதினா 5 கேள்வி எனக்கு கிளியரா அனுப்பணும். உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் பார்க்க போறேன். அனுப்பல. குயிக்கா குயிக்கா குயிக்கா, நேரம் போகுது. ஹரிஷ் ஓடி வாங்க. ஹரிஷ் வந்துட்டீங்களா? எஸ், இங்க பாருங்க என்ன எழுத்து எழுதிருக்கிறீங்க. மிஸ்ஸுக்கு வாசிக்கவே முடியல. வாசிக்குது. நீங்க இருங்களேன், இருங்க. இது என்ன எழுதி வச்சிருக்கிறீங்க? தரமாறு, ஆண்டிறுதி, தவணை. வேற கலப்பெண் இருக்குதா உங்கள்ட்ட? அம்மாட்ட ஓடி போய் ரெட் கலர் இல்லாட்டி கிரீன் கலர் வேற கலர் பென்ஸ் இருந்தா அவருக்கு எடுத்துட்டு வாங்க. டீச்சர் என்ன கலர் இருந்தாலும் பரவாயில்ல. என்ன சொல்லணும்? என்ன செய்யணும்? கலர் பென்ஸ் எடுத்துட்டு வாங்க. கலர் பென் கிரீனா, வேற எதுவும் கலர் பென், ரெட் பென்னா, பிளாக் பென்னா, அப்படி எதுவும் இருந்தா எடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் கலர் மாறி எழுத போறோம். காப்பி நீட்டா வச்சிருக்கணும்.
மூன்றாம் தவணை. எஸ் எஸ். இப்போ நீங்க திருப்பி எழுத போறீங்க சரியா? இந்த எழுத்து சரியில்லை, இந்த எழுத்து இப்படி எழுதக்கூடாது. இப்போ நீ கிரேட் 7க்கு போக போறீங்க இன்னும் 1 மந்த்ல. ஓகே, இருங்க பாப்போம். சால் இருங்க. ரைட், நீங்க வீட்டுல பெருசா எழுதுறது இல்லை தானே? இந்த கிளாஸ்ல நீங்க எழுத போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதக்கூடாது. சரி, ஓகே, விளங்குதா? ஓகே, இனி நீங்க வளர போறீங்க, நீங்க பெரிய ஆள், பெரிய என்ன சொல்றது, யங் மேனா வந்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய எழுத்தும் நல்லா இருந்தா நல்லா. ஓகே, ரைட்டா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழ்ல வாசிக்க தெரியும், பிள்ளைக்கு தமிழ்ல கிராமர்ஸ் எல்லாம் தெரியும். எழுத்து மட்டும் உருப்பெழுத்து எழுதிட்டீங்கடா உங்களோட டீச்சர்ஸ் பார்க்காம மார்க்ஸ் போட்டுடுவீங்க சரியா? அப்ப இனி நாங்க எழுத்தத்தான் கவனிக்க வேண்டியிருக்கு. அப்ப நீங்க திருப்பி இப்ப எழுத போறீங்க. இந்த 5 கேள்வியையும் ஆறுதலா, அவசரப்படாம ஸ்லோவா அழகான எழுத்துல எனக்கு எழுதி காட்டுங்க. இந்த 5 கேள்வியையும் விடையும் திருப்பி எழுதுங்க சரியா? இந்த 5 கேள்வியும் விடையும் திருப்பி எழுதி இப்ப நான் ஹேண்ட் ரைட்டிங் பார்க்க போறேன். ஏண்டா மிஸ்ஸுக்கு பாக்குறது டைம் இல்லையே, நீங்கள் அனுப்புறது இல்லை அடிக்கடி, மிஸ் பாக்குறது இல்லை. இப்ப திருப்பி எழுதுங்க இந்த 5 கேள்வியும். திருப்பி போடலாமா? எஸ், திருப்பி போடுங்க. ஆண்டிறுதி பரீட்சை, இங்க வாங்க இங்க வாங்க ஹரிஷ், திருப்பி எழுதுங்க, திருப்பி எழுதுங்க. மிஸ் சொல்றத கொஞ்சம் லிசன் பண்ணுங்க பாப்போம். திருப்பி இந்த 5 கேள்வியும் எழுத போறீங்க ரைட்டா? அடுத்த பேஜ் எடுங்க, அடுத்த பேஜ், அடுத்த பேஜ் திருப்பி. எஸ், அடுத்த பேஜ் திருப்பி இந்த 5 கேள்வியையும் எழுதி கொள்ளுங்க அழகான எழுத்துல. இப்ப நான் ஏன் திருப்பி தாரேன்னு உங்களுக்கு எழுத சொல்லி? அழகான எழுதணும். அழகா எழுத. ரைட், பகுதி 1 போடுங்க. பகுதி 1. பகுதி 1ன்றது ஒரு பிளாக் பெண்ணால இல்லாட்டி வேற கலர் பெண்ணால எழுதுங்க. ப்ளூ வாலேயே தனியை பாவிக்காம கலர் நீங்க யூஸ் பண்ணினா நல்லா. சரி மிஸ். ஓகே, முதலாவது கேள்வியை திருப்பி எழுதுங்க, நம்பர் பண்ணுங்க, வட்டிவா எழுதுங்க பாப்போம். முதலாவது நம்பர் போட்டு காடு என்ற சொல்லின் ஒத்த பதம் ரைட்டா? அழகான எழுத்துல ஆறுதல் எழுதுங்க பாப்போம். இந்த 5 கேள்வியும் வடிவா எழுதுங்க, 5 கேள்வியும் வடிவா எழுதி இப்ப திருப்பி எனக்கு மிஸ்ஸுக்கு அனுப்பணும். எழுத்து உறுப்பு இல்லாட்டிக்கு இன்னும் திருப்பியும் எழுத வைப்பார் மிஸ். அதனால அழகா எழுதி கொள்ளுங்க பாப்போம். ரெண்டாவது கேள்வி 5 கேள்வியும் தொடர்ந்து எழுதி கொள்ளுங்கவா. விடையம் எழுதி அழகா எழுத வேணும். ஒரு லைன் விட்டு ஒரு கேள்வி எழுதுறீங்கன்னா அடுத்த லைன்ல விடை எழுதுறீங்க, அடுத்த லைன் விட்டு 2வது கேள்வி, அதுக்கு பிறகு அதோட விடை, அதுல ஒரு லைன் விட்டு அழகா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும், பேப்பர்ல எப்படி அழகா இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும்.
எழுதிட்டீங்களா? ரைட், இப்ப ஒரு அனுப்புங்க பாப்போம். இப்ப ஒரு அனுப்புங்க கொப்பிய. 5 கேள்விய மட்டும் ஒரு மிஸ்ஸுக்கு அனுப்புங்க. ரைட், குயிக் அனுப்புங்க. எடுத்து பார்க்க போறேன் மிஸ். சரி, எழுதிருந்தா அடுத்த 6வது கேள்வியில போலாம். ரைட், வெரி குட். இந்த எழுத்தை தான் மிஸ் எதிர்பார்த்தேன் நான். வெரி குட். குட் தான். பாருங்க ஹரிஷ், உங்களால செய்ய முடியுமா முடியாதா? உங்களால செய்ய முடியுமா முடியாதா? முடியுது தானே? பாருங்க எவ்வளவு அழகா எழுதி இருக்கிறீங்க பாருங்க. இந்த மாதிரி தான் எழுதணும். ரைட், ஓகே, we can continue. ஓகே, 6வது கேள்வி எழுதுங்க பாப்போம். 6வது கேள்வி, பறவைகள் பலவிதம் என்ற கட்டுரையிலே முதலில் பார்க்கும் ஒத்திகையை எவ்வாறு அழைப்ப? பாருங்க, வெயிட் 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 எழுதவனா? முதலில் பார்க்கும் ஒத்திகையை எவ்வாறு அழைப்பர்? அந்த மாதிரி கேள்வி எழுதுங்க. இல்லாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா?
அப்ப முதலில் பார்க்கும் ஒத்திகையை எவ்வாறு அழைப்பர்? எழுதுங்க பாப்போம். எவ்வாறு சுட்டப்படுகிறது இல்ல, எவ்வாறு அழைப்பர்? ஆளோடு அனுப்பலாமா? இல்ல நாங்க மிச்சம் 10 கேள்வி எழுதிட்டு பிறகு எனக்கு அனுப்புங்க. ரைட், அப்படி எழுதுங்க. அடுத்தது 7வது கேள்வி, இது ஃபுல்லாவே எழுதுங்க. ஒருவர் கூறிய சொற்களை அல்லது கூற்றுகளை அவர் கூறியவாறு எடுத்தாலும் போது இடப்படும் குறியீடு. ஒரு ஆளோட கூற்றை அப்படியே சொல்லிக்கல நாங்க என்ன குறியீடு பாவிப்போம்? ஒரு ஆளோட கூற்று சொல்லப்படும் போது மேற்கோட் குறிக்குள்ளதான் ஒரு ஆள் சொல்லின கூற்றை நாங்க எடுத்து சொல்லுவோம். ரைட், 7வது கேள்வி எழுதுங்க. எட்டாவது கேள்வி, உலகத்தில் முதலாக செய்தித்தாள் தோன்றிய நாடு? நாங்க பார்த்தோம் இத்தாலி.